பிரணவத்தின் பொருளாக தோன்றி தேவர்களின் குலம் காத்த முருகபெருமானை போற்றி வணங்கிய மகான்களில் முக்கியமானவர் பாம்பன் சுவாமிகள். முருகபெருமானை நேரில் பார்த்த மகான். முருக பக்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் 6000த்திற்கும் மேற்பட்ட செய்யுள்களை இயற்றியவர் பாம்பன் சுவாமிகள். இவர் 1840களில் ராமேஸ்வரம் அருகில் இருக்கும் பாம்பன் பகுதியில் பிறந்தவர். இவருடைய தாய் தந்தை இவருக்கு வைத்த பெயர் அப்பாவு. சிறு வயதிலேயே ஞானம் படைத்த இவர் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் போன்ற மகான்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றினார். பாம்பன் சுவாமிகள் தான் பிறந்த ஊரின் அடையாளமாக பாம்பன் சுவாமிகள் என்ற பெயரை வைத்து கொண்டார். முருகப்பெருமானை தன் தவத்தால் நேரில் பார்த்த மகான் தன் கடைசி காலம் வரை பழனியில் இருக்கும் தண்டாயுதபாணி தெய்வத்தை தரிசிக்கவே இல்லை. பாம்பன் சுவாமிகள் கூறிய சிறு பொய் காரணமாக இந்த தண்டனையை முருகப்பெருமான் கொடுத்துவிட்டார். 1891ஆம் ஆண்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று சுவாமிகளின் வீட்டிற்கு அவரது நண்பர் அங்கமுத்து பிள்ளை வந்திருந்தார். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சுவாமிகள் அங்கமுத்து பிள்ளையிடம், நான் நாளை பழனி முருகப்பெருமானை தரிசிக்க புறப்பட இருக்கிறேன் என்று கூறினார். நண்பர் அங்கமுத்து பிள்ளை சுவாமிகளிடம், முருகப்பெருமான் பழனி வரவேண்டி உங்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டாரா என்று கேட்கவே சுவாமிகள் ஆம் என்று பதிலளித்து விட்டார். அங்கமுத்து பிள்ளை சுவாமிகளிடம் விடை பெற்று கிளம்பிவிட்டார். அன்று மாலை சுவாமிகள் தன் வீட்டின் மேல் மாடியில் அமர்ந்து முருகப்பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி, நான் பழனி வரவேண்டி உனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, ஆனால் நீ பழனி வரவேண்டி உத்தரவு கொடுத்து விட்டேன் என்று உன் நண்பரிடம் எதற்காக பொய் சொன்னாய் என்று கேட்கவே சுவாமிகள் பயந்து கொண்டு முருகப்பெருமானிடம், முருகப்பெருமானே, எந்த ஒரு லாபம் கருதியும் நான் அந்த பொய்யை கூறவில்லை என்று கூறினார். முருகப்பெருமான் சுவாமிகளிடம், இனி என் உத்தரவு வராமல் பழனி வந்து என்னை தரிசிக்க கூடாது என்று கட்டளையிடவே தன் இறுதி காலம் வரையில் பழனிக்கு செல்லவில்லை சுவாமிகள். இறுதி வரை முருகப்பெருமானும் அவருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. பழனியில் தரிசனம் தராத முருகப்பெருமான் காஞ்சியில் தன் தரிசனத்தை நேரில் அழைத்து கொடுத்தார். பாம்பன் சுவாமிகள் இறை வழிபாட்டிற்காக தனது இல்லத்தில் இருந்து மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருத்தணி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு காஞ்சிபுரத்தை அடைந்து சிவபெருமான் மற்றும் காமாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று கிளம்பிய போது ஒரு சிறுவன் சுவாமிகளிடம், நீங்கள் எந்த ஊர் என்று கேட்கவே சுவாமிகள், நான் தென்னாடு என்று கூறினார். சிறுவன் மீண்டும், நீங்கள் ஏன் காஞ்சிபுரம் வந்தீர்கள் என்று கேட்க, தெய்வ தரிசனம் பெறுவதற்காக வந்தேன் என்று கூறினார் சுவாமிகள். சிறுவனோ மீண்டும் சுவாமிகளிடம், காஞ்சியில் இருக்கும் அனைத்து திருத்தலங்களையும் தரிசித்து விட்டீர்களா என்று கேட்க, ஆம், அனைத்தையும் தரிசித்து விட்டேன் என்று கூறினார் சுவாமிகள். சிறுவன் சுவாமிகளிடம், குமரக்கோட்டம் முருக கோவிலுக்கு சென்றீர்களா என்று கேட்கவே சுவாமிகள், இல்லையப்பா, அது எங்கு இருக்கிறது என்று கேட்கவே, வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறிய சிறுவனுடன் புறப்பட்டார் சுவாமிகள். கோவிலை சென்றடைந்து சிறுவன் சுவாமிகளிடம், இதோ கொடிமரம் என்று காட்டவே கண்களை மூடி முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருந்த சுவாமிகளுக்கு விபூதியும் சந்தனமும் கலந்த நறுமணம் வீசவே தன் கண்களை திறந்து பார்த்த சுவாமிகள் தன்னை அழைத்து வந்த அந்த சிறுவனை தேடினார். எங்கும் கிடைக்கவில்லை அந்த சிறுவன். சுவாமிகளின் மனம் நெகிழ்ந்தது. கண்ணீர் விட்டு, முருகா, நீதான் என்று தெரியாமல் உன்னை கட்டி தழுவாமல் விட்டுவிட்டேனே என்று வேண்டிய சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கூறியது, கவலை வேண்டாம், என்
வாசனை எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் என்று கூறி மறைந்தார் முருகபெருமான். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க சுவாமிகள் சென்னை வந்தடைந்தார். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் நடந்த ஒரு விபத்தில் சுவாமிகளின் இடது கால் எலும்பு முறிந்துவிட்டது. சென்னை சென்ட்ரல் எதிரே இருக்கும் அரசு பொது மருத்துவமனையில் சுவாமிகளுக்கு சிகிச்சை நடக்கவே மருத்துவர்கள் சுவாமிகளிடம் எலும்பு மிகவும் முறிந்துவிட்டது, குணப்படுத்துவது கடினம் என்று கூறிவிட்டனர். சுவாமிகள் மனம் தளராமல் முருகபெருமானை தொடர்ந்து மனம் உருகி சண்முக கவசத்தை பாராயணம் செய்து வந்தார். அன்று இரவு அவர் உறங்கிக் கொண்டு இருக்கும் வேளையில் அவர் அருகில் தெய்வீக குழந்தை படுத்திருப்பது போல கனவு கண்டார் சுவாமிகள். சுவாமிகளின் சீடரான சின்னசாமி ஜோதிடர் சுவாமிகளுக்கு கால் சரியாக வேண்டும் என்பதற்காக அவரும் முருகபெருமானிடம் சண்முக கவசத்தை பாராயணம் செய்து வந்தார். சின்னசாமி ஜோதிடர் கனவில் 3 வேல் சுவாமிகளின் உடைந்த கால் எலும்பை சரி செய்வது போல கனவு வந்ததை சுவாமிகளிடம் கூறினார். சுவாமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11ஆம் நாள் இரவு அந்த நம்ப முடியாத அற்புத காட்சி நடந்தது. சுவாமிகள் படுத்திருந்த அறையில் அவர் கண் முன் 2 மயில்கள் தோகை விரித்து நடனமாடியது. இதை பார்த்த சுவாமிகள் மெய் சிலிர்த்து இந்த மயூர வாகன சேவையை கொடுத்த முருகபெருமானை மனம் குளிர்ந்து வணங்கினார். இதுவே இன்றளவு முதல் மயூர வாகன சேவை என்று மாபெரும் விழாவாக இன்றும் நடைபெற்று வருகிறது. குழந்தை உருவிலும் வேல் மயில் உருவிலும் முருகபெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். சரியாக 1924ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள் மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் திகைத்தனர். ஆம், சுவாமிகளின் உடைந்த கால் எலும்புகள் ஒன்று கூடியிருந்தன. யாராலும் நம்ப முடியாத உண்மை. 1929ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் சஷ்டியும் அவிட்டமும் கூடிய நன்னாள் வியாழக்கிழமை காலை 7:15 மணிக்கு முருகபெருமான் சுவாமிகளை அழைத்து சென்றார். சுவாமிகளின் திரு உடல் சென்னை திருவான்மையூரில் சுவாமிகளின் சொந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதியில் வேண்டுதல்கள் வைக்க அதை முருகபெருமான் நிறைவேற்றி தருவது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் முருகா.